ஏங்க நீங்க என்ன தூங்கலீங்களா? தூக்கம் வரல, நீ தூங்கு. பகல் ஃபுல்லா தூங்கிட்டேன்ல, அதான் எனக்கும் தூக்கம் வரல. ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பேச சொல்ற? ஏதாவது. அப்ப மட்டும்தான் பாடுவீங்களா? இப்பவும் பாடுறீங்களா? அதெல்லாம் படிக்கிறப்ப. எனக்காக பாடுங்களேன். நான் அப்ப கேட்கவே இல்லைல்ல. ஏ சும்மா இரு, நீ வேற. ப்ளீஸ் எனக்காக பாடுறீங்களா? சுமாரா தான் இருக்கும், புரியுதா? பரவாயில்ல, பாடுங்க. வா வெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே. வா வெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. அவ்வளோதான், போதும். சூப்பருங்க. நீ வேற. சூப்பர் சூப்பர். ஏங்க அப்புறம் அந்த டான்ஸ்? எந்த டான்ஸு? அதான் சொன்னீங்களே, பாட்டு டான்ஸ் ரெண்டுத்துலயும் எல்லா வருஷமும் நான் தான் பரிசு வாங்குவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ டான்ஸுங்க? சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏங்க உடம்பு வேற சரியில்லை, ஆசையா கேக்குறேன்ல. ப்ளீஸ் ஆடுறீங்களா? தா சும்மா இரு, நீ வேற. எனக்காக. நேரம் அது, படுத்து தூங்கு. ஏங்க ப்ளீஸுங்க, ஒரே ஒரு டான்ஸுங்க. ஐயே, உன்னிட்ட சொன்னது தப்பா போச்சே. ஏங்க சும்மா 2 ஸ்டெப்பு. இந்த முக்காலா முக்கபலா பாட்டுக்கு தானே ஆடினிய ஸ்கூல்ல, அந்த பாட்டையே நான் போடுறேங்க. ஏய் அதெல்லாம் வேணாம், சும்மா இரு. யார் யார் முன்னாடியும் ஆடி இருக்கிய, ஏன் முன்னாடி ஆடுறதுக்கு என்னங்க? ப்ளீஸ்ங்க, நான் அந்த பாட்டு போடுறேன், நீங்க ஆடுங்க. முக்காபலா தான் போடுவேன், இந்தா. நீங்க அதுக்கு தான் ஆடுறிய. ஐயோ, சொன்னா கேளு, வேணாம். ஆடுங்க. ஆடுங்க ஆடுங்க. கிண்டல் பண்ணக்கூடாது. ஆடுங்க. அவ்வளவுதான். சூப்பர் 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 சூப்பருங்க. நீ வேற. திருப்தியா? சரி, நேரம் அது, படுத்து தூங்கு. செம்மையா ஆடுறிய. ஆமா ஆடுறாங்க, படுத்து தூங்கு. அப்பா.
சாரிங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. பரவாயில்ல. இப்போ எப்படி இருக்கு? பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கு. இல்லாத மாதிரியெல்லாம் இல்லை, உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. வேணும்னா எடுத்து செக் பண்ணி பாரு. ஆமாங்க, காய்ச்சலே இல்ல. எல்லாம் மன பிராந்தி. ஊரில் நடக்கிறதெல்லாம் பார்த்து நமக்கும் வந்துருமோன்னு ஒரு பயம். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. பயம் முடித்திட்டேன். சாரிங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. ராத்திரிலாம் சரியா தூங்கல. நானாவது 2 மணி போல தூங்கிட்டேன். நீங்க தான் தூங்கவே இல்லை. என்னை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல. நீ தூங்கலையா? நீங்க தொட்டு பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியுங்க. சரி, இங்க பாரு, தூங்க வேணாம்னா போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. சரியா? நேரம் ஆகுது. இங்க பாரு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு தனியா உட்காந்துட்டு இருக்க வேலைலாம் வேணாம். புரியுதா? உனக்கு ஒன்றும் இல்லை. நேற்று டாக்டரும் தான் திட்டினாரு. ஒரு அறிகுறியும் இல்லாம ஒரே ஒரு தடவை தும்முனதுக்கு இப்படியா பயப்படுறதுன்னு. ரொம்ப பயந்துட்டேங்க. என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா கேட்டப்ப ஒரு கேள்வி, எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்கன்னு. ஏங்க, அதை சொல்லி காமிக்காதீங்க. நீங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைல்ல. என் மேல அம்பிட்டு பாசமா. எனக்கு அப்ப அழுகையே வந்துச்சு தெரியுமா? அப்படியா? போ, குளிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டு குளி. உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க. கண்ணா, அண்ணி வாங்க அண்ணி. அப்பாடா வந்துட்டீங்களா அண்ணி? அண்ணே எப்படிடா இருக்க? வாங்க அண்ணே. ஜீவா, நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லவே இல்ல. வராங்கன்னு சொல்லலையா? அண்ணே, எனக்கு அண்ணி வந்துட்டாங்களேன்னு இருக்கு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நீங்க இல்லாம நல்லாவே இல்ல அண்ணி. ஆமா, அண்ணே எங்க? அண்ணே உங்க கூட வரலையா? அண்ணன் நேரா கடைக்கு போயிட்டாங்கடா. என்னை இங்க விட்டுட்டு தான் போனாங்க. ஆ, சரி, எப்படிடா இருக்க? அதான் சொன்னேனே அண்ணி, நல்லாவே இல்ல. நீங்க இம்புட்டு நாள் உங்க வீட்டுல இது வரைக்கும் இருந்ததே இல்லையா அண்ணே? எங்களுக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல அண்ணே. என்னடா இவ்ளோ நாளுங்கிற? 3 நாள் தானே? 3 நாளா? 3 மாசம் ஆன மாதிரி இருக்கு அண்ணி. சரி, அத்தை எப்படிடா இருக்காங்க? நான் போய் இருங்க பாத்துக்கிறேன். அண்ணி, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கூட போய் பாத்துக்கோங்க. சரி, ஆமா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐ, மிச்சரு. அப்பாடா. அக்கா, முல்ல, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்கக்கா, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். முல்ல, உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூவை வச்சுக்கோ. சரிக்கா, அதையும் கொடுங்க. என்ன வெயிலுடா சாமி. டேய், பொறுமையா சாப்பிடுறா. சூப்பரா இருக்கு நீ. இந்தாங்கக்கா. பெரியம்மா எப்படி இருக்கா அக்கா? அம்மாக்கு பரவாயில்ல. கஸ்தூரி அண்ணியும் அண்ணனும் வந்துட்டாங்க. அதான் அவங்க கிட்ட விட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். டேய், மீனா எங்கடா? காலையில எந்திரிக்கும் போதே தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொன்னா. அதே திரும்ப படுத்துட்டா நீ. ஐயோ, மயக்கமா வருதா? மயக்கம்னு இல்ல, ஏதோ தலை பாரமா இருக்குன்னு சொன்னா. அப்படிதான். சரி, வாந்தி எடுத்தாளா? சாப்பிட்டாளா? அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கா நீ. அண்ணி வாந்தி வந்து மயக்கம் வந்தெல்லாம் படுக்கல. இங்க வேற கதை ஒண்ணு நடந்துச்சு. இலை சும்மாறா. என்னடா கதை? அது உங்களுக்கு தெரியாதுல்ல. முல்லை அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை. எங்களுக்கு கூட வைரஸ் கிரஸ் ஏதோ வந்துருச்சோன்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதுக்கு பயந்துட்டு குட்டி அணி உள்ள போய் லாக் பண்ணவங்க தான் இன்னும் வெளியே வரல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ. அவன் ஏதோ சும்மா வளரிட்டு இருக்கான். நிஜமாவா? என்னடா பயந்து போய் தான் அவ உள்ள இருக்காளா?
அது சரி, முல்லை உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லக்கா, எல்லாம் இவனாலதான். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அன்னைக்கு நான் துணி மடிச்சிட்டு இருக்கப்ப லேசா தூசியால தும்பிட்டேன். நீ என்னடா ஐயோ நீங்க தும்ப ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளவுதானே பயமுறுத்தினேன். அதுவும் இல்லாம பயத்துல என்னன்னு தெரியலக்கா, உடம்பு லேசா சூடாயி காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அவ்வளவுதான், என்னால ஏதாவது இவெல்லாம் கஷ்டப்பட போறாக நானே பயந்துட்டு உள்ள உட்காந்துருந்தேன்க்கா. ஐயோ, என்ன முல்லை, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. அது ஒரு பெரிய காமெடி ஆயிடுச்சுக்கா. இந்த பயத்துல தான் அப்படி சொன்னேன்க்கா. நேத்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு, காலையில எந்திரிச்சு பார்த்தேன், ஒன்னும் இல்ல. நான் நல்லா ஆயிட்டேன்க்கா. நல்லா ஆயிட்டீங்களா? நம்பலாம்ல, பழி வாங்கிடாதீங்க நீ. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வெயி, முதல்ல உனக்கு தாண்டா கொடுப்பேன். என்ன ஒரு நல்ல எண்ணம். ஏன் முல்லை அக்கா, நிஜமாவே இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அப்படிலாம் ஒன்னும் இல்லக்கா. ம், ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி அண்ணி, நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன். ஆ? ம், சரி. அண்ணி, கதிரு, வா வா எப்படி வா. நீ இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அண்ணே, நீ இன்னும் கிளம்பலையா? அண்ணன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இதோ போகணும்டா. டேய், அதுக்குள்ள அண்ணன் கடைக்கு வந்துட்டாங்களா? ஆமா, நீ வந்துட்டாரு. வழியிலே பார்த்தேன், நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்துட்டேன். சரி அண்ணி, நான் கிளம்புறேன். ஆ? டேய், மாஸ்க் எங்க? அதெல்லாம் ரெடியா இருக்க நீ, கண்டிப்பா போட்டுதான் போவேன். பத்திரமா இருங்க. ஆ, மதியானம் வந்துருவீங்கல்ல? வந்துருவோம் அண்ணி. சரி. அதான் மத்தியானத்துக்கு மேல எல்லாருமே வீட்டுல தான் இருக்கோம், ஒரே ஜாலி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. எல்லாரும் வீட்லயே இருக்கோம். நீங்க எல்லாம் அதுதான் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, காலை கட்டிரும். என்னடா கதிரு, முல்லைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, உடம்பு சரியில்லாம போச்சு. லேசா ஒரு தும்மலை போட்டுட்டு இவ பயந்த பயம் இருக்கே. நானும் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். இன்னைக்கும் காய்ச்சல் இருந்தா என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தா நல்ல வேலை ஒன்றும் இல்லை. நான் பயந்ததுல உடம்பு கொஞ்சம் லேசா சூடாயிடுச்சு போல இருக்குக்கா. இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதுதான் உயிரே கையில வந்துச்சுக்கா. எதுக்கு முல்லை பயப்படணும்? நீ எங்க வெளியில போன? வீட்டுக்குள்ள தானே இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம பயப்படாத, சரியா? சரி நீ, நான் இப்ப கடை கிளம்புவா. என்னடா நீ இப்பதானே வந்த? இருடா, ஏதாவது குடிச்சிட்டு சாப்பிட்டு போலாம். இல்லை நீ, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க வந்தீங்கன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மதியம் வரைக்கும் சாருக்கு அண்ணியை பார்க்காம இருக்க முடியலையோ? ஆமாண்டா, அப்படித்தான். கேக்குறோம் பாரு. வரேன் நீ. சரி. பாத்தியா முல்லை, என் குழந்தைனுங்கள என் மேல அவ்வளவு பாசம். சரி, நான் மீனாவையும் அத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஏன் நீ நிஜமாவே உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ம். ஓகே ஓகே, சும்மா கேட்டேன். ஏண்டா நேத்து ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டேனோ? எனக்கு எப்படி தெரியும்? அண்ணன்ட்ட தான் கேட்கணும். நீங்க தான் உள்ள இருந்துட்டு வெளியே வரலையே. இல்லடா, நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன். ஐயோ, நான் வேற. எல்லாம் உன்னாலதான். ஆ? உன்னாலதான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஆள பாரு, மிச்சர் நல்லா கொட்டிக்கும். பயமுறுத்துறான். நீங்க சொல்லாட்டியும் சாப்பிடுவேன். ம். ஏன் மீனா, நான் இல்லாம நீ ரொம்ப ஜாலியா இருந்திருப்பல. ஐயோ, இங்க பாருங்க, இந்த வீட்ல உங்களை யாரு மிஸ் பண்ணாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. ஏன் முல்லை, அப்படியா? ஆமா ஆமா. ம். அதில்ல, நான் இருந்தனா உன்னை அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். அதுதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இல்லனா உனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லல்ல. ஏங்க நீங்க வேற. நீங்க போனதுல இருந்து எனக்கு ஜூஸ் தர கூட ஒரு ஆள் இல்ல, ஒரு நல்ல சாப்பாடு தர கூட ஆள் இல்ல. எப்படா நீங்க வருவீங்கன்னு இருந்துச்சு. ஓஹோ, அப்ப சாப்பாடு இல்லன்னு தான் நீ என்ன தேடின இல்ல? அப்படி சொல்ல முடியாது, ஆனாலும் அதுவும் ஒரு பாயிண்ட் தானே, முக்கியமான பாயிண்ட். இவங்க வேற உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாங்க. ஏங்க, நான் ஏதோ நாள் கணக்கா உடம்பு சரியில்லைன்னு படுத்த மாதிரி சொல்றிய? ஒரே ஒரு நாள் தானேங்க இருந்தேன். ஆ? ஒரு நாளா? 2 நாள்? ஏங்க, ஒரு நாள் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தானேங்க போனேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உப்மா பண்றேன் பண்றேன் பண்றேன், அவ்வளோ லேட் ஆயிடுச்சுங்க. பாத்தியலாக்கா, ஒரு உப்புமா பண்ணிட்டு அவ்வளோ பேசுறா. ஆ, எனக்கு ஏன் கஷ்டம்? நான் முதல் தடவையா பண்றேன்.
வீட்ல வேற ஆளுங்க நிறைய இருக்காங்கல்ல, 1-2 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, இத்தனை பேர் இருந்தா? மீனா அப்படிலாம் சொல்லாத. வீட்ல ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆமாமாமா, நல்ல விஷயம்தான். எல்லா நேரத்துலயும் நல்ல விஷயம்தான். ஆனா சமைக்கிறப்போ அது நல்ல விஷயமே கிடையாது. ஒரு வேளை சமைச்சதுக்கே நீ இவ்ளோ பேசுற. நான்லாம் எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அதாங்க எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் சமைக்கிறீங்களோ? ஒருவேளை நீங்க இத்தனை வருஷம் சமைக்கிறதுனால தான் இவ்ளோ எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. அது சரி, நேத்து சமைச்சது யாரு? இல்ல முல்லைக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அப்போ யாரு சமைச்சா? ஜீவா தான் சமைச்சான்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க தான் சமைச்சா. ஜீவா தான் சமைச்சதா சொன்னானே. 2 பேரும் சேர்ந்து சமைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓஹோ, என் குழந்தைங்களை பாத்துக்கங்கன்னு உங்ககிட்ட நம்பி விட்டுட்டு போனா கடையிலயும் வேலை வாங்கி வீட்லயும் வேலை வாங்கிருக்கீங்க. ஆமாங்க, இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு எப்பதான் முழு நேரமும் கடையை திறந்து பிசினஸ் ஆரம்பிப்பாங்களோன்னு இருக்கு எனக்கு. ஏன் அப்படி சொல்ற? முன்னாடிலாம் ஜீவா 10 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு வீக்கெண்ட் கூட இல்லையே, டெய்லி இப்படி கஷ்டப்படுறானே, நம்மளால உட்காந்து பேச கூட முடியலையேன்னு எனக்கு தோணும். ஆனா இப்போ எல்லாரும் கடையை சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களே, எப்ப பார்த்தாலும் கும்பல் கும்பலாவே இருக்குங்க. ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல டீ கேக்குறாங்கங்க. அப்பப்பப்பா, எத்தனை தடவை தான் பண்றது இதெல்லாம்? என்ன முல்லை இவ இப்படி பேசுறா? அதானே, அவ எல்லாம் எப்பயோ தான் சாப்பிடுறா. கடை முழு நேரம் பழைய மாதிரி இருந்தா அவளுக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது. நாம ஏதோ ஒண்ணு கட்டி கொடுத்து விடுவோம், அவளும் கடையில உட்காந்து அவசர அவசரமா சாப்பிட்டுப்பா. நைட்டு மட்டும்தான் நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியும். இப்ப 3 வேளையும் அவ உட்காந்து சாப்பிட்டுமே, இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அவங்க சாப்பிடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க நல்லா சந்தோஷமாவே சாப்பிட்டோம். ஆனா சமைக்கிறது யாரு? அதான் நீங்க பிரச்சனை. 8 பேருக்கு சமைச்சா பிரேக்ஃபாஸ்டுக்கு எத்தனை பிளேட்டு, எத்தனை பாத்திரம், அத்தனையும் எடுத்து எப்படி கழுவுறது? அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வேற சமைக்கணும். ஒரு பொரியல், மோர், ரசம், கூட்டு, குழம்பு, அப்புறம் ராத்திரிக்கு. அப்பப்பப்பா, ஏதோ கல்யாண வீட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் வருதுங்க எனக்கு. அதிக பிரசங்கி மாதிரி பேசுறா பாரு. எப்படி கண்ணு வைக்கிறா பாரு. கண்ணு வைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இத பாரு, அவன் இந்த நேரத்துல 1000 பிரச்சனையில இருக்கான். உனக்கு 3 வேளை சாப்பிட சாப்பாடும் இருக்கு, சந்தோஷமா சாப்பிடுற மனநிலையும் இருக்கு. நம்ம வீட்டு நிறைய ஆளுங்களும் இருக்காங்க. இத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஆஹா, இப்ப நல்லாதான் சொல்றீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, 2 நாள் பண்ண பிறகு நீங்களே வந்து வேலைக்கு சலிச்சுக்கல, அப்ப என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஏங்க, அதெல்லாம் அக்கா ஒன்னும் சலிச்சுக்க மாட்டா. சிங்சாங். பாருங்கக்கா, நான் உங்களுக்கு ஜால்ரா போடுறேன்னா. போட்டா என்ன? ஏன் தங்கச்சி எனக்கு ஜால்ரா போடுறா? நீயும் என் தங்கச்சி தானே, உனக்கு என்ன போறாம? சரி சரி, பேசுனது போதும். முதல்ல இந்த ஜூஸை குடி. அப்பா, முல்லை இந்தா, உனக்கு கஷாயம் போட்டேன். உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னேன்ல. அக்கா, எனக்கு எதுக்குக்கா கஷாயம்? அதுக்கு இல்லம்மா, கொஞ்சம் சூடா இருக்கு, ஊதி குடிச்சிடு. எனக்கு என்னவோ இவங்க உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டாங்களோன்னு தோணுது. இவங்க என்ன வேணும்னே கோத்து விட்டுருக்காங்க. நீ வேணா அப்படி செய்வ, முல்லை அப்படி செய்யற ஆள் இல்ல. ஏங்க, கேட்டுக்கோங்க. அக்கா, நீங்க வந்தாதான்க்கா இந்த வீடு நல்லா இருக்கு. தயவு செஞ்சு இனிமே இப்படிலாம் எங்களை விட்டுட்டு போவாதீங்க. நீங்க இல்லைன்னா இந்த வீடு வீடாவே இல்லக்கா. நானே கல்யாணம் ஆன பிறகு இந்த 15 வருஷத்துல இப்பதான் முதல் தடவையா அம்மா வீட்டுல போய் தங்கியிருக்கேன் தெரியுமா? தெரியும்க்கா, ஆனாலும் என்னமோ இந்த வீடுனா நீங்க தான் இந்த வீடு. நீங்க இல்லாத இந்த வீடு வீடாவே இல்லக்கா. ஐஸ் ஐஸ். ஏங்க, நான் உண்மையதாங்க சொன்னேன். நடத்துங்க நடத்துங்க, நான் போறேன். ஓகேண்ணே, சரிண்ணே. என்ன சோப்பு பருப்பு பாக்கெட்லாம் ஸ்டாக்கு குறைஞ்சிருச்சு போல. ஆமாடா, அடுத்த லோடு வந்தாதான் என்ன ஏதுங்கிறதே தெரியும்.
அண்ணி நல்ல சாப்பாடு, மிக்க நன்றி. ஆமா அண்ணே, உங்க சாப்பாடை சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. முல்லேனி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம். ஆமா, அப்ப அண்ணி இல்லாதப்ப நீங்க சமைச்சதெல்லாம் என்னவா? சண்டை போடுங்க அண்ணி. டேய், ஏய் அப்படிலாம் இல்லடா, எனக்கே அக்கா சமைச்ச பிறகுதான் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தானா அண்ணி, இதெல்லாம் நம்பாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி உங்களுக்கு கிச்சன்ல வச்சு வேலை வாங்கிடுவாங்க. உஷாரா இருங்க அண்ணி. உங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதை விட எனக்கு என்னடா சந்தோஷம் இருக்கு. அதானே, நம்ம தான் ஒரு லலலா குடும்பமாச்சே, அதை மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி, சீட்டு விளையாடலாமா? ஐயோ, நான் வரல. எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுடா. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தேன்ல, என்னால முடியலடா. சொன்னேன்ல, நான் வரல விளையாட்டுக்கு. சரி விடுறா, நம்ம 3 பேர் விளையாடுவோம். இல்ல விளையாண்டா 4 பேர் தான் விளையாடணும், இல்லைன்னா விளையாடவே வேண்டாம். சரி, விளையாட வேணாம். இல்ல விளையாண்டே ஆகணும். ஆமா. முல்லேனி, நீங்க வரீங்களா? நான் வரலடா. ஏன், சீட்டு விளையாட தெரியாதா? ஏய், நான்லாம் விளையாடினா நீங்கெல்லாம் தோத்து போயிடுவிய, அதனாலதான் நான் வரல. விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. டேய் அப்படிலாம் இல்லடா, இதெல்லாம் விளையாடினா போர் அடிக்கும்டா. அண்ணி, நீங்களாவது வாங்க அண்ணி. ஏய் வரலனா விடேண்டா. நான் உங்களை ஒன்றும் கேட்கல, எனக்கா எங்க அண்ணி வருவாங்க. அண்ணி நீங்க வரீங்க. ஆமா, இருங்க. சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான்ல. இந்த லீவ்ல சீட்டு விளையாடி விளையாடி மாமா நல்லா கெடுத்து வச்சிருக்காரு இவனை. தள்ளுங்க அண்ணே, அப்படி வந்து உட்காருனே. சரி, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சும்மா அவளுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னா நீ கவனிப்பேல, அதுக்காக போட்ட நாடகம் தான் இது. மூஞ்சியை பாரு, எம்பிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இந்த மூஞ்சியை வச்சுட்டு உடம்பு இல்லைன்னு சொன்னா கொரோனா கூட நம்பாது. வாய மூடிட்டு காடை போடுறா. இப்ப பாரு, எதையாவது உளறிக்கிட்டு. கரெக்டா காடு எண்ணி போடுறா. இங்க பாருங்க, அங்க உட்காந்துலாம் சொல்லி தரக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. ஏய், எங்களுக்கு விளையாட தெரியும். சரி. ஏங்க இன்னும் என்ன நோண்டிட்டு இருக்கிய? விளையாட தெரியாதா? யார் சொன்னா? சுமாராக தான் தெரியும். இவங்க கூட விளையாண்டு கற்றுக்கிட்டது தான். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே விளையாடுறது தெரியாது. ஆமா, அங்க என்ன பேச்சு? விளையாட தெரியுமான்னு கேட்டேன்டா. ஓஹோ, உனக்கு காது இங்கதான் இருக்குமா? டெய்லி கதிரின தானே தோக்குது, அப்புறம் எப்படி விளையாட தெரியும்? அதை எடு. இந்தாங்க. ஏங்க முல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? அவுட். நீங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதெல்லாம் போங்காட்டும். மரியாதை நீங்க கிளம்புங்க. ஏய், நான் ஒன்னும் சொல்லி கொடுக்கலடா. முல்ல, நான் தான் பார்த்தனே நீ சொல்லி கொடுத்தத. அண்ணி, உட்காந்துருக்கணும்னா பேசாம உட்காந்துருங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிருங்க சொல்லிட்டேன். சரிடா, நீங்க விளையாடுங்க. நான் ஒன்னும் சொல்லி தரல, நான் போறேன். சரியா? அண்ணி, இதெல்லாம் ஓவரா இருக்கு, போங்காட்டம்.
நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எந்திரிச்சு போயிருவேன் பாத்துக்கோங்க. டேய் சொல்லியா கொடுத்தாங்க, கார்டை மட்டும்தான் எடுத்தாங்க. அதான் நாங்க பார்த்தோமே. ஆ பட. டேய் விளையாடுறா, நான் ஒன்றும் சொல்லி தரல. இல்ல நீங்க இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, முதல்ல எந்திரிச்சு போங்க. என்னடா நீ? சரி விடு, நான் போறேன், நீ விளையாடு. ஆ, நீ என்னத்தை ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஏ முல்லை நீ உட்காரு உட்காரு. பெருசா பேசுறான். ஏங்க நீங்க போன கையில எடுக்காது. ஏதோ சைகை சொல்றாங்க. தப்பா இருக்க நீ? ஐயோ சரியான இம்சை நீ. போங்கன்ற. ஓகே, இங்க பார்த்து விளையாடு நீ. ஆ தெரியும். நல்ல காடா ஒண்ணு போடுறா. போட்டுருவா. ஜீவா போடுறா. இருங்க, அங்கெல்லாம் உட்கார கூடாது. இதோ இங்க வந்து உட்காருங்க. ஏன் இங்க உட்காந்தா என்ன? வாங்க இந்த பக்கம். டேய் இல்லை. ஆடுறா. என்ன பண்ணணுமோ அதை பண்ண மாட்டான். ஃபோன் டேய் ஏய், நீ என்ன அவர் ஃபோன் எடுத்த? குடுறா. அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. எங்க அண்ணன் போன நான் எடுத்தேன். உங்களுக்கு என்ன? இது பாரு, ஒழுங்கா கொடுத்துடு. கொடுக்க முடியாத நீ என்ன பண்ணுவீங்க? டேய் போன் எதுக்கு நீ புடுங்குற? போனை கூட அவகிட்ட. அண்ணி உங்களுக்கு தெரியாது, இதுல தான் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு. டேய் குடுடா. இருங்க அண்ணி, என்னன்னு கண்டுபிடிப்போம்ல. மெசேஜா இருக்கு, அதுவும் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. இங்க இருந்து ஏசுக்கு பக்கத்துல கிங்கவையா. பாத்தீங்களா? ஜோக்கரை போட்டுறாதீங்க. நினைச்சேன் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்தது பத்தாதுன்னு தள்ளி போய் மெசேஜ் வேற பண்றீங்களா? ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்பெல்லாம் ஜெயிக்கணுமா என்ன? டேய் எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா. என்ன நீ பேசாதனே, நீ பயங்கரமான ஆளு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்க நீயே. சரியான ஆள்னே நீயே. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க வர்றா, நான் தான் ஃபோன் எடுத்து பார்க்கல, சும்மாறா. இதுக்குதான் நீ எந்திரிச்சு மெல்ல போனியோ? ஏமுல்ல விளையாட்டா பார்க்க முடியல. அதுலயும் உனக்கு கதிர் தான் ஜெயிக்கணும், அப்படித்தானே? இல்ல நீங்க எல்லாம் நல்லா விளையாடுவிய, அவளுக்கு பெருசா தெரியாது, அதான். ஏன்பா கதிருக்கு தெரியலனா நீ உட்காந்து விளையாட வேண்டியதானே? அவ ஜெயிக்கட்டுமே தான். ஆமா, இவங்க பெரிய வேர்ல்டு கப் விளையாடுறாங்க. இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. போங்க நீ ஃப்ராடுத்தனம். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நீங்க விளையாடாமே இருந்திருக்கலாம். ஷாய். டேய் எதுக்கு நீ இப்ப கமுத்துன? ஏன் நீ இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இதெல்லாம் போங்காட்டம். நான்லாம் வரல. சும்மா இருந்த என்ன விளையாடி ஆகணும்னு நீ தானே வர வச்ச. ஒழுங்கா விளையாடுறா. இங்க பாருங்க, நான் விளையாடணும்னா முல்லைய நீ கதிரண்ணன் பக்கத்துல உட்காரக்கூடாது. இந்த இடத்த விட்டு எந்திரிச்சும் போக கூடாது. ஏன்னா அடுத்து புறா மூலமா தூது விட்டாலும் தூது விடுவாங்க. இங்க வந்து உட்கார சொல்லுங்க, நான் அங்கிட்டு போறேன். சரி முல்ல, நீ இந்த பக்கம் வா, நீ அந்த பக்கம் போடா. ஏன் உனக்கு இந்த வேலை? சரி வா. எந்திரிங்க. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுவோமா? ஏய் அதே கார்டு எடு. கார்டு இங்க தானடா இருக்கு, எடுத்து ஆடு. விளையாட்டு தெரியும்டி, எடு. நீ தான் போடணும்.
என்னது போனு இங்கேயே இருக்கட்டும். விட மாட்டோம்ல யாருக்கிட்ட. ஏய் ம் நான் ஜெயிச்சிட்டேன். அண்ணியே கலக்குறீங்களே. ஏங்க நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கலாம்ல. கேட்டு அது நான் அனுப்பிச்சு விட்றேண்ணே. ஆ ஓகேண்ணே, ஓகே ஓகே. ஆ அப்புறம் மீனா, பாப்பா என்ன சொல்லுது? பாப்பா உன்னை கண்டபடி திட்டுது. நீ பண்றது பத்தாதா, இதுல பாப்பா வேறயா? ஏன்டி? வாண்ணே கார்ட்ஸ் விளாடுவான். ஏன்டா இலை, லாக்டவுன்ல உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? உருப்படி ஏதாவது பண்ணிருக்கியா? செமஸ்டருக்கு ஒழுங்கா படிக்கலாம்ல, ஏன் போட்டு டைம் கிடைக்குதுப்பா. என்ன போனே பொழுதுனைக்கு படிச்சுட்டே இருப்பாங்க, மூளை குழம்பிரும்னே. அது சரி, அதெல்லாம் இருக்கா உனக்கு? ம் ஜீவா, ம். ஏடா ஜீவா? வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. என்னண்ணே இவ்வளோ லேட்டா வரீங்க? ஏன்டா? தண்ணி கொண்டு வர சொல்றேமா. சரிப்பா. என்ன சீட்டு விளையாட நீங்க இல்லாம நல்லாவே இல்லைண்ணே. ஏன்டா உங்க கூட சீட்டு விளையாண்டுக்கே இருக்குவா? வேற வேலை வீட்டே இல்லையா எனக்கு? அதானே, நானும் அதுதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க. ஏப்பா நீ ஏப்பா சிரமப்பட்டு இருக்க? தனத்தை கொண்டு வர சொல்ல வேண்டியதானே? அவங்க பின்னாடி ஏதோ வேலையா இருக்காங்க மாமா. ஏண்ணே எவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு? ஆமாடா, இப்போதான் எல்லாமே முஞ்சி மாதிரி இல்லையே. எல்லா பொருளும் பத்திரமா வருதா பாதுகாப்பாக வருதாண்டு 1000 தடவை செக் பண்ண வேண்டியதாக இருக்கு. அம்மா கதிர் எங்கண்ணே? ம், வந்துடுவான்டா. ஏன்டா ஜீவா, பணத்தைன்றதுக்கு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்போ பாரு, பணத்தை கையில் தொட்டாலே கையில் வச்சு சொல்கிறாங்க. என்ன நிலமண்டு பாரு. ஆமாண்ணே, இதெல்லாம் எப்பத்தையும் சரியாகுன்னு இருக்கு. ஆமாடா ஜீவா. என்னப்பா மீனா, ம்? உங்க அப்பா ஏதாவது பேசினாரா அவங்ககிட்ட? ஆ, அது அப்பா பேசல மாமா. ம், அம்மா பேசினாங்க, தங்கச்சி பேசினா. அப்படியா? எனக்கு பாப்பா பிறக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா. சீக்கிரம் அவளை சித்தின்னு கூப்பிடணுமா சொன்னா. என்னதான் முதல்ல சித்தப்பான்னு கூப்பிடுவோம், அப்புறம் தான் உங்க வீட்டு சித்தி எல்லாம். டேய், அது என்னதான் முதல்ல அம்மான்னு கூப்பிடும். ம், ம். அதானே. ஏன்டா ஜீவா, இந்த பிள்ளைய பாத்தியா? இவன் கேட்கறதுக்கு நீ பதில் வர சொல்லிக்கிறியப்பா. ஆமாண்ணே, எங்க ஜீவாண்ணே பாப்பா என்ன முதல்ல சித்தப்பான்னு கூப்பிடலன்னா எப்படி? அதுக்கு நான் பேர்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியாடா? ஆ, அப்படி என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கவன்? பையனா பொண்ணான்னு சொல்லுங்க. டேய், அது பிறந்தாதாண்டா தெரியும். பையனா இருந்தா இல்ல வேணாம் வேணாம், நான் இப்ப சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் போயிடும். அண்ணே, நம்ம அப்பா பேரு தொடங்குற எழுத்துலயோ இல்ல அம்மா பேரு தொடங்குற எழுத்துலயோ வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு, அப்பா வேறவே முழுசா வச்சு விட்டேன்றேன். ஆ அதுவும் சரிதானே. ஆ, மாமா, என்னப்பா? நான் கூட பாப்பாக்கு பேர்லாம் யோசிச்சு வச்சிட்டேன். என்ன பேருப்பா சொல்லுப்பா. பையன் பிறந்தா ஜஷ்வந்த், பொண்ணா இருந்துச்சுன்னா மியா. எப்படி இருக்கு? ஆ? என்னடி இதெல்லாம்? ஏப்பா மீனா, இது என்னப்பா பேரு? என்னமோ தச்சு புசுட்டுக்கிட்டு. இங்க பாருப்பா, நல்ல அழகா தமிழ் பேர் வைக்கணும்ப்பா. என்ன நீ
என்ன பேர் அது? பொண்ணா இருந்தா மியாவா? ஏன இது ஏதோ பூனை கத்துற மாதிரில இருக்கு. மியாவ் மியாவ். ஐயோ. ஐயோ. டேய் இது மாடர்ன் பேருடா. கன்றாவியா இருக்கு மீனா. மீனா வேறுப்பா, பேருன்றதெல்லாம் ஒரு அடையாளம்ப்பா. சும்மா நம்ம கூப்பிட்றதுக்காகலாம் கிடையாது. அந்த பிள்ளையோட பேரு பேரும் புகழுமா காலகாலத்துக்கு நிலைச்சு நிற்க வேணாமா? மீனா, ஒருத்தனுக்கு ஒரு பேர் வச்சோம்னா அந்த பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை வரணும்ப்பா. அது இல்லாம நம்மளுக்குன்னு ஒரு மொழி இருக்கா இல்லையா? அதுதான் என்னடா ஜீவா, கரெக்ட்ண்ணே. அந்த மொழியில் எப்ப பேர் வைக்கணும்? அண்ணே, அப்பா பேர் வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தானே. அதே வச்சிருவோம். டேய், அம்மா கேட்டா வச்சிட போதுடா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்க ஆரம்பிச்சீங்களாடாண்டி? ஓ, சரிடா, அம்மா என்னடா பண்ணிக்கிருக்கு? படுத்திருக்காங்கண்ணே. படுத்துட்டாங்களா? ம், சரிடா, நான் போய் அம்மா பார்த்து பேசிட்டு வரேன். சரிண்ணே. வரேப்பா. ம். எப்போ பறிச்சிட்டு விளாட்டு. ஜீவா, அண்ணே வந்துட்டண்ணே. கோவமா இருக்கியாடி? இல்லையே. நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசணும்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நமக்கு பாப்பா வரப்போகுது, அதுக்கு பேர்லாம் வைக்க போறோம்ல. புள்ள பிறந்தா பேர் வைக்கிறது இந்த உலகத்துல நடக்கிறதானே? அட, உலகத்துல என்ன நடந்தா என்ன அடி? நம்ம கதை தானே நான் பேச முடியும். பேசு பேசு பேசு. இன்னும் 3 மாசத்துல உனக்கு ஒரு பாப்பா பிறக்கும். அம்புட்டு பேரும் பார்க்க வருவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம், அந்த குழந்தைக்கு பேர் வைப்போம். நிஜமாவே வெளியே சொன்ன பேர் தான் வைப்பீங்களாடா? வெளியே சொல்லதான் பேர் வைப்போம், அப்பதானே அம்புட்டு பேரும் கூப்பிடுவாங்க. போடா நீயும் மொக்க ஜோக்கும். என்னடி? டேய், உங்க அப்பா பேரை வைக்க போறேன்னு விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க? ஏது விளையாட்டுக்கா? குடும்பத்தோட பிள்ளைக்கு தாத்தாவோட பேர் தானே வைப்பாங்க. அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அதுதானே வழக்கம். அதுக்காக அப்படியே வாட வைப்பீங்க? நல்லாவே இருக்காதுடா. ஏன் நல்லா இருக்காது? பாண்டியன் எம்புட்டு கம்பீரமா இருக்கு. டேய், அது பழைய பேருடா. அத வெச்சோன்னு வெச்சுக்கோ, நம்ம புள்ள நம்மளையே திட்டும். அது ஏன் புள்ள, நான் என்ன பேர் வச்சாலும் அது நல்லாத்தான் இருக்குன்னு சொல்லும். ஆஹா, என்னால ஒத்துக்க முடியாது. அந்த பேர் நல்லாவே இல்ல. ஏய், எங்க அப்பா பேர் நல்லா இல்லைன்னு சொல்றியா நீ? டேய், உங்க அப்பா பேரு உங்க அப்பாவுக்கு தான் நல்லா இருக்கும், ஏன் பாப்பாவுக்கு நல்லாவே இருக்காது? போடி இவளே, அதேன் பேரு. அதேன் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம்ல. பார்த்தல்ல? ஆமா மாமா, நான் கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து சாப்பிடாம புள்ள பெறுவேன், நீங்க வந்து பேர் வைப்பீங்க. சாப்பிடாமலாம் பொய் சொல்லாதறியே. அதே நல்ல மொக்கு மொக்குன்னு மொக்கறல. என்னால ஒத்துக்க முடியாதுடா. ஏன் புள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன். இது உன் குழந்தை மட்டும் இல்ல, இதுல நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. சரிடா, நான் மட்டும் முடிவு பண்ணல. நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் நம்ம தானே ஜீவா முடிவு பண்ணணும். இது இந்த குடும்பத்தோட குழந்தை மீனா. டேய், பையன் பிறந்தா உங்க அப்பா பேர் வைப்பீங்க, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? அதத்தான் வெளியே பேசிட்டு இருந்தோமே, கேக்கலையா? சொன்னாங்களே, பாண்டீஸ்வரி, ஈசு ஈசு அப்படின்னு செல்லமா கூப்பிடலாம்ல. ஐயோ, டேய், என் பேரு மீனா, உன் பேரு ஜீவா. எவ்வளவு சின்னதா கியூட்டா அழகா இருக்கு. பாண்டீஸ்வரி, இது ஒரு பழைய பேருடா. ஸ்கூல்ல நம்ம புள்ளைய பாண்டீஸ்வரி அப்படின்னு கூப்பிட்டா பிரசன்ட் மிஸ் அப்படின்னு எந்திரிச்சு நிக்கும். இது நல்லாவே இல்லடா. நீ ஏன்டி பாண்டீஸ்வரின்னு கூப்பிடுற? பாண்டீஸ்வரி அப்படின்னு கூப்பிடு, எம்புட்டு அழகா இருக்கு. ஊர்ல எம்புட்டு பேருக்கு அந்த பேர் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஊர்ல இருக்கட்டும், அது எனக்கு வேணாம். எனக்கு மாடர்னா தான் வேணும். இந்த இசு தசுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது சொல்லிட்டேன். டேய்,
நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போற. என் புள்ளைக்கு நான் தான் பேரு வைப்பேன். இந்த ஈசு கோசுன்னு இழுத்துட்டு வந்த கொன்னுடும் சொல்லிட்டேன். நீ தசு புசுன்னு வைக்கலாம் நினைச்சுக்கிட்டே இரு, ஆனா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்டியே. இது பாரா, குழந்தை பிறந்ததுமே ஹாஸ்பிட்டல்ல இதான் பேருன்னு சொல்லி நான் பர்த் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். நீ மயக்கமா இருக்கும்போதே நாங்க பேரை வச்சிருவோம்ல. ஓ, பாக்கலாம்டா, பாக்கலாம். கஷ்டப்பட்டு பெத்தெடுக்க போறது நானு, பேரு வைக்கிறதுக்கு மட்டும் கூட்டமா வந்துருவீங்களா? இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் புள்ளைக்கு பேர் வைக்கிறது ஏன் உரிமை? குடும்பத்துக்கே குழந்தையாம்ல. குடும்பமாவாடா வந்து வாந்தி எடுத்தீங்க? நான் தானே வாந்தி எடுத்தேன். நீ என்ன பேசினாலும் நாங்க சொல்றது ஏன் நடக்கும். தேவையில்லாம டென்ஷன் ஆகி பாப்பாவை டென்ஷன் ஆக்கிட்டாத, புரியுதா? பாக்கலாம்டா, பாக்கலாம். பாக்கலாம் பாக்கலாம்டி. டேய் ஜீவா, நாள் முழுக்க ஒரே பக்கமா படுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? இடது பக்கமாவே படுத்து படுத்து மரத்து போகுது. ஆனா குழந்தை வயித்துல இருக்கும்போது இடது பக்கமா தான் படுக்கணுமா? பாருடா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் தானே பேரு வைக்கணும். சென்டிமெண்ட் ட்ரை பண்றியா? அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். பாண்டியன் இல்ல பாண்டீஸ்வரி தான், மாத்துக்கிறதே கிடையாது. பாப்போம்டா, பாப்போம். பாக்கலாண்டி பாக்கலாண்டி, தள்ளி போடு. நீயோ நானு பாத்துடலாம். நல்லா பாரு. பேர் வைப்பாங்களாம்ல பாண்டீஸ்வரின்னு. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. ஆஃப் பண்ணுவோம்ல.